நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. இது அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன்கள். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்தி தாயே போற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பு ஆதரவோடும் மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய இயக்கங்கள், மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், இந்த செவ்வாய், இந்த முக்கூட்டு கிரகங்களுடைய நகர்வுகள், இதை கொண்டு தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம 12 ராசிகளுக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் இந்த கிரக இயக்கங்கள் எவ்வகையில் சாதகத்தை தருகின்றன அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கிரகங்களுடைய அடைவுகளை நம்ம பார்க்குறோம். மிதுனத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிரன் கேது சிம்மத்திலையும், சூரியன் புதன் கன்னி ராசியிலையும், செவ்வாய் பகவான் துலாத்திலையும், சந்திர பகவான் தனுர் ராசியிலையும், ராகு பகவான் கும்பத்திலும், சனி பகவான் வக்கரகதியாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே வக்கரகதியாக மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்று மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதத்தில் கிரக இயக்கங்கள் அற்புதமாக இருக்குது. 3/10/2025 புதன் பகவான் கன்னியிலிருந்து துலாத்திலையும், அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கடைசியில் 25/10/2025 புதன் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரி, 10/10/2025 அன்று சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதே காலகட்டத்தில் 18/10/2025 சூரியன், அதாவது ஐப்பசி 1 அன்னைக்கு சூரியன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், கூடுதல் பயிற்சி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 18/10/2025 பரிகார கிரகம் சொல்லக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஸ்தான பலம் பெறார். கடகத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகிறார், ஸ்தான பலம் பெறுகிறது. மிக மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகிறது. 28, அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய வீடான விருச்சிகத்துக்கு ஸ்தானம் பெறும். அப்போ குரு பகவான் ஸ்தான பலம் பெறுறார், செவ்வாய் பகவான் ஸ்தான பலம் பெறுறார். இந்த காலகட்டத்தினுடைய சிறப்புகள், ஏனைய சிறப்புகள் என்ன, எந்த வகையில் ஏற்றம் பெறப்போகிறீர்கள், எல்லா வகையிலும் சாதக பலன்கள் என்ன, பாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் முழுவதுமாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். வாங்க. கன்னிராசி அன்பர்களே, 4க்குரியவன் 11ஆம் இடத்துல பலம் பெறுவது கூடுதல் சிறப்பு. 7க்குரியவன் 11ல் பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு செல்வ நிலை உயர்த்தும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்களை கொடுக்கும், கணவர்களை கொடுக்கும், மனைவியை குறிக்கும், பார்ட்னரை குறிக்கும், பிஸ்னஸை குறிக்கும். அப்போ உங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றமிகு மாதமாக இது அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே காலகட்டத்தில் சகோதர உறவுகளால் வெற்றி பெறும். உங்களுடைய சுய முயற்சிகள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம், ஏன்னா கிவ் ஃபார் மணி, எல்லாமே பொருளுக்காக தான் இயங்குகிறோம். இந்த பணபரஸ்தானம் உங்களுக்கு இயங்குது. 2ஆம் இடத்து கிரகம் லக்னத்தில் நீச்சமாகிறதும், அதே காலகட்டத்தில் விரையாதிபதி 2ஆம் இடத்துல நீச்சமாகிறது உங்களுடைய பண பலத்தை உயர்த்த போகிறது. ஆமாம், ஏற்கனவே வாடகை வருமானம் வரக்கூடியவர்களுக்கு அனைத்து வித யோகங்களும் கிடைக்கும். வீடு மனை யோகத்தால் வாடகை விட்டு சம்பாதிக்கிறவங்களுக்கு கூடுதல் ரெட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்புகள். சொத்துக்கள் 2-3ஆக வாங்கக்கூடிய வாய்ப்புகள். ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குன்னா இன்னொரு டாக்குமெண்ட் அமைகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள். அதே காலகட்டத்தில் குரு புதனுடைய சேர்க்கை, நிபுணத்துவம் வாய்ந்த துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பெரிய பெரிய கோடிங் தயாரிக்கிறாங்க இல்லையா, நுண்ணமான அறிவுகள், சாஃப்ட்வேர் தயாரிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சி தரும்படியான அவங்களுடைய உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு புதிய தயாரிப்புகள் கண்டுபிடிப்பு பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். கணவன் வழி உறவுகளில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்தாலும் கணவனுக்கு சில தீராத நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். ஏற்கனவே ரொம்ப வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு கட்டி, கொழுப்பு கட்டி இருக்குது, அப்போ கன்னத்தில் கட்டி இருக்குது, இடுப்பில் கட்டி இருக்குது,
அப்போ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள், கொழுப்பு கட்டிகள் இருக்குது கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்குது அப்படின்னா கூட அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் மாதமாக. அது ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை மருந்து மாத்திரைகளை சரி பண்ணுறதா, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். தந்தை உறவுகள், தந்தை வழி உறவுகளுக்கோ அல்லது தந்தைக்கோ ஏதாவது ஒரு கர்ம காரியம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். தந்தை வழி உறவுகளுக்கு தாயாரினுடைய உறவுகளினுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாகனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாகனம் வாங்குவதற்கோ வீடு மனை பாக்கியம் அமைவதற்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். காதல் திருமணங்கள் கைகூடும் மாதமாகவும் திருமண காலங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கும் மறுமணத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் இந்த மாதத்தில் விட்டு கொடுத்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏன்னா வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சரியான வரன்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் தட்டடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும். செலவினங்கள் தான் நடக்கும். அடுத்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கினா அந்த விஷயத்தை நம்ம சமாளித்து கொள்ளலாம். அப்போ பிள்ளைகளால் யோகம் கிடைக்கும், பிள்ளைகளினுடைய பயணங்கள் வெற்றி அடைக்கும், கல்வி நிலை செல்வாக்கு நிலை உயரும், பணபரஸ்தானம் இயங்குது. அதனால் உங்களுக்கு அளவுக்கு மீறிய பணம் கையில் தங்கும். செலவுகள் குறைவாக இருந்தாலும் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கன்னி ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அதீத தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்கிறது. ஏன்னா உங்களுடைய கடன்கள் அடைவு பெறும் மாதம். ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்லாம் சிறு சிறு கடன்கள்லாம் எல்லாமே 10ஓட 11 இருக்குது அப்படின்னு மாதிரி கவலைப்படாமல் இந்த மாதத்தில் கடன்கள் அத்தனையுமே அடைவு பெற்று ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய வருமானத்தை உயர்த்துறதுக்கு உண்டான சிறு வட்டியுடன் கூடிய கடன்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். விவசாயத்துறையில் ஆல்ரெடி மண்ணுக்கு கீழ் விளையும் பொருட்களால் கன்னிராசினியர்களுக்கு எப்பயுமே ஆதாயம் கிடைக்கும். அதே காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரும்போது பணப்பயிர்கள் சொல்லக்கூடிய அந்த தர்பூசணி அல்லது குறுகிய காலத்தில் பயிர்கள் விளையிறது, இது எல்லாமே வெற்றி கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள். நீங்கள் ஏதாவது போர் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, குடும்பத்துலேயோ அல்லது கொல்லைப்புறங்கள்லேயோ விவசாயம் சார்ந்த விஷயத்துலேயோ கிணறு எடுக்கணும், போர் போடணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாதகமான காலமாக இந்த காலம் அமையுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், குருவினுடைய பார்வை பெறுது. அதனால் மக்கள் பணி செய்கிறவங்க, மக்களோடு மக்களாக இந்த தாசில்தார், கலெக்டரு, நர்சிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக மாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் உங்களுடைய உடலை மேம்படுத்தி கொள்ளணும். உடற்பயிற்சி செய்யுங்க, சைக்கிளிங் போங்க, நடைப்பயிற்சி போங்க, மூச்சு பயிற்சி போக. சித்தருடைய தொடர்பு உங்களுக்கு வெற்றியை தரும். ஏதாவது ஒரு சித்த பெருமானுடைய தொடர்பு, அமானுஷ்யங்களுடைய தொடர்பு, ஏதாவது மாந்திரீகத்தினுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு டச் ஆகும். அதெல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆக தேவையில்லை. அதனால் வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களை ஏதாவது ஒரு திருநங்கைகளுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுங்கள். 4 கால் பிராணி வளர்ப்பு நாய்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணுங்கள். திருநாய்களுக்கு, பறவைகளுக்கு ஏதாவது உணவுகளை கொடுத்து இந்த மாதம் பெருமாளினுடைய நாமங்களை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய ஆலயங்களுக்கு போகிறது கன்னிராசி நேயர்களுக்கு எப்பயுமே சால சிறந்தது. வாழ்க வாழ்க வாழ்க.